ஜெய் சாயிராம். வாழ்வை எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையாக பார்த்தால் எங்கும் எங்கெங்கிலும் பிரச்சனைகளாகவே தெரியும். அதே போல வாழ்வை எப்பொழுதுமே சந்தோஷமான முகத்தோடு சந்தோஷமான சூழ்நிலையிலே பார்த்தால் எங்கும் எங்கெங்குமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆனந்தமும் நிலைத்தே இருக்கும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, இன்னும் ஓரிரு நாளில் உன்னுடைய தீராத பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. எப்பொழுதுமே என் வாழ்வில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறதே என்று சொல்லாதே என் பிள்ளையே. பிரச்சனை என்று நீ சொல்ல ஆரம்பித்தால் வாழ்வே பிரச்சனையாக போய்விடும். எனவே வாழ்வு நிம்மதியாக இருக்கிறது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், என் வாழ்விற்கான மாற்றங்கள் வந்துவிட்டது, இதோ நான் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மாற்றி சிந்தனை செய்து பார், மாற்றி உச்சரித்து பார். உன் வாழ்வில் ஏற்றத்தக்க மாற்றங்களும் மாற்றத்தக்க அதிசயங்களும் ஒவ்வொன்றாக நடக்கும். அதை நீ கண்குளிர காண்பாய். ஓடோடி வந்து சாயிநாதரே, நன்றி சாயிநாதரே என்று என்னிடம் வந்து சொல்லுவாய். இதுதான் உன் வாழ்வில் நடக்கும், இப்படித்தான் நடக்கும் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நடப்பதை மட்டுமே உன் அப்பா சொல்வேன் என்பது உனக்கு தெரியும் தானே? இந்த உலகத்தில் இருக்கும் யாருமே யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரவர்களுடைய மனசாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும், எல்லாமே வெற்றிகரமாகவே அமையும். அதே போல எப்பொழுதும் யாரையும் காயப்படுத்தவோ குறைந்து நடத்தவோ செய்யவே செய்யாதே. ஏனென்றால் இன்று நீ பலமிக்கவராக இருப்ப மாதிரி ஒரு தோற்றம் உன் கண்களுக்கு தெரியலாம். ஆனால் காலம் உன்னை விட பலம் வாய்ந்தது என்பதை நன்றாக சிந்தனையில் வைத்துக்கொள். ஆம் குழந்தையே, உன்னுடைய வாழ்வில் எது நடந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் ஒரு சிலரை மறந்துவிடு, ஒரு சிலரை மன்னித்துவிடு, வேறு சிலரை அப்படியே கடந்து சென்றுவிடு. மற்றவர்களை, உனக்கு காயப்படுத்தினவர்களை, உன் மனதை வேதனைப்படுத்தியவர்களை அப்படியே உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. எவரையுமே உன் மனதில் தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே. அப்படி நீ சுமக்க ஆரம்பித்தால் வாழ்வே சுமையாகிவிடும். ஒன்றை மனதில் தீர்க்கமாக சிந்தனையில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. காரணம் இல்லாமல் உன் வாழ்வில் எதுவுமே நடப்பதே இல்லை. வெறும் காரணமே சொல்லிக் கொண்டிருந்தால் வாழ்வில் எதுவுமே நடக்கப் போவதும் இல்லை. நடப்பது அனைத்திற்கும் ஒரு காரியம் இருக்கிறது என்பதை மனதில் நினைத்து கொண்டு எது செய்ய வேண்டுமென்றாலும் உடனே ஆராய்ந்து சிந்தித்து செய்ய துவங்கு. காரணம் சொல்லிக்கொண்டே இருந்தால் வாழ்வில் எதையுமே உன்னால் சாதிக்கவும் முடியாது. எதுவுமே உனக்கு சுகமாகவோ உனக்கு சுயமானதாகவோ நடக்கப் போவதும் இல்லை. எனவே நடக்க வேண்டுவது நடந்தேதான் தீரும். அதை முடிக்க வேண்டியது நம் கையில்தான் இருக்கிறது என்பதை உன் மனதில் தீர்க்கமாக எப்பொழுது நீ சிந்தனை செய்கிறாயோ அப்பொழுது உன்னுடைய வெற்றி வாய்ப்பு என்பது மிக பிரகாசமாகவே உனக்கு இருக்கும். வெற்றிகரமாகவே உன் கண்களுக்கு தெரியும். வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது, தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது என்பதை புரிந்து கொள். தோல்வி அடைந்து விட்டால் தோல்வி அடைந்து விட்டேனே என்று வருத்தப்படுவதை விட உன்னை நீயே அறிந்து கொண்டிருக்கிறாய், உன்னை பற்றி நீ தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு வெற்றியை எப்படி உன்வசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை முதலில் ஆழமாக சிந்தனை செய். எப்பொழுதுமே நேரத்தை வீணடிக்காதே. உன்னால் முடியும், என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டே சாதித்து இந்த உலகை வெற்றியை உன்வசம் ஆக்கிக்கொள்ள என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்து வெற்றியை உன்வசம் ஆக்கிக்கொள். உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் இருப்பேன் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே.
நான் நீ கேட்டதை அப்படியே கொடுத்துவிட்டால் நீ அதை எங்கே வைத்து பாதுகாத்து கொண்டிருப்பாய்? உன் மனதிலா அல்லது வேறு எங்காவதா? ஏனென்றால் உன் மனம்தான் இப்பொழுது அதிகமாக குப்பைகளை சுமந்து கொண்டிருக்கிறதே. தேவையில்லாத பிரச்சனைகள், முடிந்து போன விஷயங்கள், உன்னை விட்டு விலகி சென்ற நபர்கள் என்று அனைத்து குப்பைகளையும் உன் மனதில் போட்டு அதிகமாக சுமந்து கொண்டிருக்கிறாயே. அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் அதை எப்படி பாதுகாக்க முடியும்? உன் மனதில் நீ பாதுகாக்க முடியவில்லை என்றால் வேறு எங்குதான் அதை பொக்கிஷமாக பாதுகாக்கப் போகிறாய்? என் அன்பு குழந்தா, தேவையில்லாத நினைவுகளை, தேவையில்லாத விஷயங்களை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதால் தான், உன் மனதில் அதிகமாக சேர்த்து வைப்பதற்கால்தான் எதையுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதையுமே உன்னால் சரிவர செய்யவும் இயலவில்லை. ஒன்றை நீ இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். நீ ஒன்றை விட்டு கொடுத்தால்தான் உனக்கு தேவையானது உன்னிடம் வந்து சேரும். இதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே நீ கேட்டது, ஆசைப்பட்டது, விருப்பமாக என்னிடம் வைத்தது எல்லாமே உனக்கு வந்து சேரும். உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், மற்றவர்களுக்கு பழிவாங்க வேண்டும் என்ற தேவையில்லாத எண்ணங்களை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அதேபோல் இப்படியாகிவிடுமோ, என்னாகுமோ, ஏதாகுமோ, இப்படி ஆகிவிட்டால் வாழ்க்கையே போய்விடுமோ என்ற எதிர்மறை எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நமக்கு துணையாக அப்பா இருக்கிறார். நமக்கு வேண்டியதை அப்பா கைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நம்மிடம் வந்து சேருவது அப்பாவின் ஆசிர்வாதத்தோடு தான் வருகிறது என்ற நேர்மறை சிந்தனையையும் எண்ணங்களையும் உன் மனதில் வளர்த்துக்கொள். அதுவே உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும். நீ என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டதை தருவதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னிடம் ஆசையாக கோரிக்கை வைத்தாய்தானே, அதை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். சாயிநாதரே என் வாழ்க்கையில் வரமாட்டீர்களா? நல்லதை நிகழ்த்த மாட்டீர்களா? மாற்றங்களை உண்டு பண்ண மாட்டீர்களா என்று நீ என்னிடம் கேள்வியாக எழுப்பிய அத்தனை கேள்விக்கும் பதிலாக இப்பொழுது இந்த நொடி உன்னை தேடி உன்னப்பா வந்திருக்கிறேன். என்னை தவிர்த்து விடாதே என் குழந்தையே. உனக்கான ஆச்சரியம் அற்புதமாகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை வரவேற்று தேவையான அனைத்தையும் வரங்களாக அள்ள அள்ள பெற்றுக்கொள். உன் அப்பா சொல்வதை கேட்டுவிட்டு அதன்படியே நடைபெறு. அதன்படியே உன் வாழ்க்கையில் செயல்படு. உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சுபமாகவே இருக்கும். உன்னுடைய பிரச்சனைக்கு உடனடி தீர்வு என்ன தெரியுமா? உடனடி மருந்து என்ன தெரியுமா? மறந்து விடுவதுதான். நல்லதாகவோ இருந்தாலும் கெட்டதாகவும் இருந்தாலும் பிரச்சனை முடிந்தவுடன், அந்த நிகழ்வு முடிந்தவுடன் அனைத்தையும் மறந்து விடுவதுதான் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்ளும் மிகப்பெரிய ஆயுதமாகவே இருக்கும். எது உன் வாழ்வில் நடந்தாலும் எதுவுமே நடக்காதது போல இருந்து கொண்டு புதியதாக அப்பா கொடுப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதையே அப்படியே ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். முடிந்தது, நிகழ்ந்ததை அப்படியே மறந்து விடுவதுதான் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. எதுவுமே நடக்காதது போல இருந்து கொண்டு புதியதாக ஒன்றை வரவேற்க தயாராகு. அந்த புதியது உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை மட்டுமே நிரப்பக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நடந்து முடிந்த விஷயங்கள், நிகழ்ந்த விஷயங்கள் என்று அதையே அசை போட்டு கொண்டே இருப்பதால் தான் உன் மனம் நிம்மதி இல்லாமல் கோபம், வெறுப்பு, பழிவாங்கும் குணம், விரக்தி, வாழ்க்கையே வாழ வேண்டுமா என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. எனவே முடிந்ததை மறந்துவிடு.
நிகழப்போவதை நினைத்து கொண்டே இருக்காதே, நிகழ்ந்து கொண்டிருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழப் பழகிக்கொள். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வரப்போவது வந்தேதான் தீரும். எனவே எதை நினைத்தும் பயப்படாமல், குழம்பாமல், பரிதவிக்காமல், கண்ணீர் சிந்தாமல், எதுவாக இருந்தாலும் நான் வாழ்ந்துதான் தீர வேண்டும், வாழ்ந்துதான் காட்டுவேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுபமாக நிகழும்படி உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். இப்படி நீ வாழ வேண்டுமென்றால் நேற்றைய முடிந்த சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை மறந்துவிட வேண்டும். இப்பொழுது இந்த நொடி என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். உன்னுடைய மனதை முதலில் உன் கட்டுப்பாட்டுக்குள் கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், நீ செல்லும் பாதையில் உனக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தாலும் கூட அதை எதிர்த்து கொண்டு நிற்காமல், பார்க்காதது போல நகர்ந்து சென்று கொண்டுதான் இருக்க வேண்டும். உன் மனதில் தீர்க்கமான சிந்தனை என்னவென்று தெரியுமா? உன்னுடைய இலக்கு. அதை மட்டுமே சிந்தனை செய்து கொள். வழியில் என்னதான் தடைகளோ தடங்கல்களோ வந்தாலும் அதை சிறிதுமே காதில் வாங்கி போட்டு கொள்ளாமல், கண்ணால் பார்க்காமல் உன்னுடைய இலக்கு மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் நீ நினைத்த இலக்கை, நீ நினைத்த லட்சியத்தை அடைந்து வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம். நம்பிக்கையோடு முன்னேறு, போராடிக்கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு. உனக்கானது உன் வசமாகும். உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருவேன் அனைத்தையும். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை குறை கூறி உன் மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களே என்று வெதும்பாதே, தழும்பாதே. உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன விதமான ரணங்கள் ஏற்கிறது என்பது எனக்கு தெரியாதா? நான் அதை சரி செய்வதற்காகத்தானே உழைத்து கொண்டிருக்கிறேன். அதை மட்டுமே எப்பொழுதும் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். நீ பொறுமையாக காத்திரு. உன் நாள் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உன்னுடைய எல்லா ரணங்களையும், எல்லா வேதனைகளையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு தைரியமாக நடந்து வா. என் கைகளை இறுக பற்றிக்கொள். உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நான் அழைத்து செல்வேன். உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை நான் ஏற்படுத்துவேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. உன்னுடைய நாள் வரும் வரை. யாருடைய கர்மாக்கள் குறையும் நேரத்தில் இருக்கிறார்களோ, யாருடைய பாவங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறதோ, அவர்கள் என்னை அருகில் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். சாயப்பா மேல் அதீத நம்பிக்கையும், அதீத பக்தியும், அதீத அன்பும் வருகிறது என்றால் உங்களுடைய கர்மாக்களும் பாவங்களும் விலகி சென்று கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ செல்லும் பாதையில் கல்லோ, முள்ளோ, பூவோ, நெருப்போ எது இருந்தால் என்ன? உன் பின்னால் வருவது யார் என்பதை நீ உணராத வரை உனக்கு கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். உன் பின்னால் வருவது யார் என்று நீ உணர்ந்து கொண்டாலே போதும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான அடியாகத்தான் இருக்கும். உன் வாழ்க்கையை வெற்றி அடைவதற்கான அடியாகத்தான் இருக்கும். உன்னுடைய மனதில் பயம் இருந்தால் தைரியமாக அதே இடத்தில் நின்று திரும்பிப்பார். உன் அருகில் நான் தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணர்வாய். அப்பொழுது உன் மனதில் இருக்கும் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையாகவே அமையும். நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கலாம் ஒவ்வொரு அடியையும். நீ சந்தோஷத்தில் திக்கு முக்காடப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயப்பாவிற்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும் பார். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். இப்பொழுது உன் மனதிற்குள் என்ன ஓடிக்கொண்டிருந்தாலும், நீ உன் மனதில் என்ன நினைத்து கொண்டிருந்தாலும் சட்டென உன் அப்பாவின் காதில் சொல்லிவிடு. அதை கேட்ட தருணத்திலேயே என்னுடைய உதவி உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடே கேள். உன்னுடைய மாற்றத்தை, மிகப்பெரிய மாற்றத்தை நீ கண்முன்னே சர்வ நிச்சயமாக கேட்பாய், பார்ப்பாய்.
இதுவரை உன் வாழ்வில் சந்தோஷமின்மை, நிம்மதியின்மை, வேதனை எல்லாம் அதிகமாகத்தான் இருந்தது. உன் வாழ்க்கையே போராட்டக் களமாகத்தான் இருந்தது. அந்த போராட்டக் களத்திலிருந்து மீண்டு இப்பொழுது இந்த நிலைமைக்கு வந்து விட்டாய். நான் உன்னை வரவழைத்து விட்டேன். இது நாள் வரை நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விட்டாய். உன்னுடைய கர்ம பலன்களை முழுவதுமாக உன் சாய் ஏற்றுக்கொண்டு விட்டேன். இனி உன் வாழ்வில் நிம்மதியில்லை என்ற பேச்சிற்கு கூட இடமே இருக்காது. இனி உன் வாழ்வில் நீ உயரப் போகிறாய். எல்லோர் முன்னிலையிலும் உன் கைதான் ஓங்கி இருக்கும். உன்னுடைய வார்த்தைக்காக அனைவரும் ஏங்கி நிற்கத்தான் போகிறார்கள். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ. இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு, நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே. முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தாகத்தான் இருக்கும். சுமக்கத் தெரிந்து கொள், சுமைகளை மிக சுலபமாக கடந்து விடலாம். பிரச்சனை வந்துவிட்டால் உடனே துவண்டு போய் உட்கார்ந்து விடாதே. நீ விழி மூடியிருந்தாலும் கதிரவன் கதிர் எழுப்பாது, நிற்கவே நிற்காது. கதிரவன் கதிரை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார். நீ ஓரமாக ஒதுங்கி நின்றாலும் கூட உன் பிரச்சனை உன்னை விட்டு எப்பொழுதும் விலகாது. உனக்கு என்று வர வேண்டியது நீ எந்த தொலைவில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எனவே என் குழந்தையே, எதுவானாலும் எதிர்த்து நின்று போராடு. துணிவிருந்தால் மட்டும் அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து விடலாம், ஜெயித்து விடலாம், வெற்றியை நிலைநாட்டி விடலாம். எதையும் கண்டு அஞ்சாதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை என் பார்வை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே உன்னை தவறாக நெருங்கும்படி நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் அனுமதித்தாலும் அது உன்னை நெருங்கும்படி நான் விடமாட்டேன்.
ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கும் பொழுது, அந்த நாள் விடியும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடுதான் அந்த நாள் துவங்குகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது அது உனக்கான ஒரு அனுபவமாகவே இருக்கிறது. அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை மேலோங்க செய். எப்படி வாழ்ந்தால் வாழ்வில் சிறக்கலாம், ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல், உன்னுடைய நினைப்பு போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும், சாதகமாகவே நடக்கும். உன் வாழ்க்கைக்கு நல்ல நல்ல மாற்றங்களை தர வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பா கையில் இருக்கிறது. நான் எப்பொழுதும் பொறுப்பிலிருந்து மீளவே மாட்டேன். என் நாவிலிருந்து வீணாக எந்த சொற்களும் எழவே எழாது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது குழந்தையே. உன் மனதில் என்ன வேதனை இருந்தாலும், சோகங்கள் இருந்தாலும் உடனே என் செவிகளில் சொல்லிவிடு. நீ சொன்ன தருணத்திலேயே, நீ கேட்ட தருணத்திலேயே மிகப்பெரிய உதவி உன்னை வந்து சேரும். நீயே கேட்டுப்பார், நம்பிக்கையோடு கேட்டுப்பார். மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன். சர்வ நிச்சயமாக நிகழ்த்துவேன். எல்லாம் சாதகமாகவே நிகழப்போகிறது கண்முனையே. எல்லாம் உன் கண்முன்னே நிகழப்போகிறது. ஆச்சரியத்தின் உச்சத்தில் திளைத்து நிற்கப் போகிறாய்.